ஸ்னேகா, சீக்கிரம் வந்துரு ஸ்னேகா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிளி. உன் முகம் பார்க்கும் போது நான் என் முகம் பார்த்து கொள்கிறேன். பூக்களின் காதில் செல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். ஸ்னேகா, வெல்கம் 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 மை டியர் ஸ்னேகா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? காதலர்களுக்கு நடுவுல இருக்கிற அன்பின் வெளிப்பாடு எதுல இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? முத்தத்துல இருந்துதான். இதயத்தின் உணர்வுகளின் வெளிப்பாடு முத்தத்துல இருந்துதான் முதல்ல தெரியுது. இதய துடிப்புக்கும் முத்தத்தின் சத்தத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. உனக்கு தெரியுமா ஸ்னேகா? ரெண்டும் ஒன்னேதான் சொல்லுது. போன்ல என்கிட்ட என்னெல்லாம் பேசின, எப்படியெல்லாம் என்ன திட்டின, என்ன முட்டாள்ன, பைத்தியக்காரன், மிருகம்னு, கேடு கெட்டவன் சொன்ன. ஆனா எல்லாத்தையும் நான் சிரிச்சுக்கிட்டே பொறுத்துக்கிட்டேன். ஏன்
ஏன்னா உன் மேல இருக்கிற காதல். காதலிக்கிற உன்ன அதான். ஸ்னேகா, ஒரு மனுஷன் பூமியில பிறந்து வாழ்ந்து மறையும் போது அவனோட மனசுக்குள்ள வச்சிருக்கிற விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான். முதல் தோழி, முதல் காதல். எனக்கு முதல் தோழியும் நீதான், முதல் காதலியும் நீதான். என்ன ஸ்னேகா, எப்படி இருந்துச்சுன்னா உனக்கு அனுப்பின MMS? ஸ்னேகா, என்ன ஸ்னேகா? ஒண்ணு தெரியுமா, கோபத்துல நீ இன்னும் அழகாதான் இருக்க. இங்க பாரு ஸ்னேகா, நீ அழுதாலும் சரி, ஆவேசப்பட்டாலும் சரி, ஆத்திரப்பட்டாலும் சரி, இங்க நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. ஆமா, அது என்னது, அது அன்னைக்கு போற போக்குல ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, என்ன மறந்துடுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டேன். ஏன் ஸ்னேகா, நீ மறந்துடுன்னு சொன்ன நான் உடனே உன்னை மறந்துடணுமா? நான் கதையா இருக்கு. சின்ன வயசுல இருந்து உன்னையே நினைச்சுக்கிட்டு உனக்காக நான் உருகி உட்கார்ந்து இருப்பேனா? எவனோ ஒருத்தன் வந்தா அவனுக்கு உன்னை தார வாத்துட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? ஸ்னேகா, நீ என் மனசுலயும் கலந்திருக்க, என் உயிரோடையும் ஒன்னா கலந்திருக்க. நான் உன்னை விட மாட்டேன். நீ என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்க, என் உயிரோட ஒன்னா கலந்திருக்க. உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது ஸ்னேகா. இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிச்சுன்னா அது நான் கட்டினதா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல வேற எவனையும் நான் வரவிட மாட்டேன். யாராவது ஒருத்தன் வந்து உன் கழுத்துல தாலி கட்டணும்னு முயற்சி பண்ணா அந்த கல்யாணம் நடக்காது. நிறுத்துவேன், இது சத்தியம். நல்லா இருக்கு. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டு போயிடுவானா? நான் இங்க நின்னு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சோக பாட்டு பாடணுமா? மேனக்கா இன்னும் வரல, அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஸ்னேகா, இப்ப நீயும் நானும் மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்கும். அதனால வேண்டாம். என்ன என்ன தேடுற? அடுத்து ஏதாவது பொருள் கிடைச்சா என் மேல தூக்கி போடலானா? பயப்படாத பயப்படாத, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். யாரா செல்லம் நீ? என் தோட்டத்துல வளர்ற ரோஜா. என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான். இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு புருஷன். காத்துக்கிட்டு இருக்க. பலாத்காரத்தால ஒன்னு அடைய மாட்டேன். நீயாவே வருவ, வர்ற வெப்ப. போடா செல்லம், போ போ போ, போய் ரிலாக்ஸ் பண்ணு. தனியா உட்கார்ந்து யோசிச்சு எனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவாயிடு. போ. ஹேய், ஒன்னதான். போ போனா இங்கே நிக்கிற. கிளம்பு, போ 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 போ. ஸ்னேகா, ஸ்னேகா.
வாமா, முக்கியமான விஷயம் நேர்ல சொல்றேன்னு சொன்ன. என்னமா அது? அன்னைக்கு தேவராஜ் ஐயா வந்து நம்ம வீட்டுல பேசிட்டு போனார்ல, சத்தியமூர்த்தி பெரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, அத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னார் இல்லையா? இப்போ அது ஒரு முடிவுக்கு வந்துரும் நினைக்கிறேன். என்னமா சொல்ற நீ? தேவராஜ் ஐயா பேசும்போது பொய் சாட்சி சொன்ன முருகேசன் கிடைச்சா சத்தியமூர்த்திய கோர்ட்ல நிறுத்தி பெரியய்யாவை கொலை பண்ணதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அந்த முருகேசனுடைய அட்ரஸ் சத்தியமூர்த்தி கிட்ட இருக்கிற டைரியில இருக்கு. அம்மா, என்ன சொல்றீங்க? முருகேசனோட விலாசம் சத்தியமூர்த்தி டைரியில இருக்கா? பழம் நழுவி பால்ல விழுந்த கதையால இருக்கு. அது அவ்வளவு சுலபமா நினைச்சிடாத. ஏமா அப்படி சொல்றீங்க? இத்தனை நாள் அந்த டைரி எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருந்திருக்கு. மொத்த கணக்கு வழக்குகளையும் காவியா கம்ப்யூட்டர்ல போட்டு ஒழுங்குபடுத்தணுங்கிறதுக்காக எல்லா அக்கவுண்ட்ஸ் நோட்டையும் எடுக்கும் போது இந்த டைரி கிடைச்சிருக்கு. அதுல அனாமத்தா முருகேசன் பேர் இருக்க, அவருக்கு மாசம் பணம் அனுப்புற விவரமும் அதுல இருக்க. காவியா சத்தியமூர்த்தி கிட்ட யார் இந்த முருகேசன் அப்படின்னு கேட்டதும் மனுஷன் ஆடி போயிட்டாரு. நான் உஷாராயிட்டேன். ஆனா அந்த சத்தியமூர்த்தி அந்த டைரிய வாங்கி அவரோட பீரோல வச்சு பூட்டிட்டாரு. ஐயோ, அந்த டைரி மட்டும் காவியா கையிலேயே இருந்துருச்சுன்னா முருகேச அட்ரஸ கிழிச்சு எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா இப்போ டைரி பூதங்கையில போயிடுச்சு. எங்க வேணாலும் போட்டுமா, அந்த முருகேசன் நமக்கு கிடைச்ச மாதிரிதான். இன்னைக்கு இல்லனாலும் நீ என்னைக்காவது அந்த டைரியில இருக்கிற அட்ரஸ எடுக்க தானே போற. நாம முருகேசனை தூக்க தான் போறோம். கண்டிப்பா. அம்மா, நம்ம போராட்டத்துல வெற்றி நோக்கி நெருங்கிட்டு இருக்கோம். பெரியய்யா உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு சொல்லி சொல்லி என்ன வளர்த்தீங்க. சத்தியமூர்த்தி தான் குற்றவாளின்னு கோர்ட்ல நிறுத்தணுங்கிற எண்ணம் எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கான தருணம் நெருங்கிட்டு இருக்குமா. இப்பதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம அசந்தாலும் சத்தியமூர்த்தி நம்மள தீர்த்து கட்டிடுவான். அதனால ஜாக்கிரதையா அவனை கண்காணிச்சுட்டு வா. துளியும் அவனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. பாத்துக்கோமா. சரிம்மா. எவ்வளவு சீக்கிரம் முருகேச அட்ரஸ் நம்ம கைக்கு வருதோ அவ்வளவு நல்லது. நாம தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் சத்தியமூர்த்திக்கு சாதகமா போயிடும். புரியுதுமா. கயல், என்னம்மா? இந்த விஷயத்த நாம தேவராஜையா கிட்ட சொல்லலாமா? இப்ப வேணாமா, அதுக்கு ஒரு நேரம் வரும். வாமா போலாம். ஏய் சூரி. அப்பா அப்பா அப்பா, எப்படி இருக்கிற? மாமா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆமா, ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிறீங்களே, ஸ்கூல் போலியா? இல்லப்பா. ஏன்டா? அப்பா அது வந்து. அம்மா எங்க? உள்ள இருக்காங்கப்பா. கூப்பிடு. மா, அப்பா வந்துட்டாங்க. மா, அப்பா வந்துட்டாருமா. வாயா. என்னடி பிள்ளைங்க எல்லாம் எழுச்சி போயிட்டு இருக்குது, சோறே போடுறது இல்லையாடி நீ? இருந்தா தானே போடுறதுக்கு. என்னடி சொல்ற? கையில என்னையா வச்சிருக்க? பிள்ளைங்களுக்காக வடை வாங்கி வந்தேன். முதல்ல பிள்ளைங்களுக்கு கொடு, பசியாலே செத்து போயிட போகுதுங்க. இந்தாடா போய் சாப்பிடுற, நீ போய் சாப்பிடு போ. வாடா. ஏண்டி மாசம் மாசம் வர மணியரை பணத்தை நேடி பண்ற? வெளியில வட்டி கொட்டு என் பிள்ளைங்களை பண்ணி போடுறியாடி? யோ மனுஷனையா நீ? ஜெயில நல்லா கொட்டிக்கணும்ல, அந்த திமிர்ல நீ பேசுறியா? கையில காசை வச்சுக்கிட்டு பிள்ளைங்கள எந்த தாயாவது பட்டினி போடுவாளையா? அப்ப அந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? நான் ஜெயிலுக்கு போய் 6 மாசம் ஆகுது. மாசம் 10,000 ரூபாய், 6 மாசத்துக்கு 60,000 ரூபாய். அந்த பணம் எல்லாம் எங்கடி? கணக்கெல்லாம் கரெக்டா தான் கேக்குற. பணம் வந்தா தானே கையில இருக்கிறதுக்கு. என்னடி சொல்ற? பணம் வரலையா? மணியாடர் பணம் வந்தே 4 மாசம் ஆச்சு. நீ போட்ட கணக்குல 40,000 கழிச்சிடு. நீ ஒருத்த மண்டைய பொழுதுட்டு உள்ள போயிட்ட, அதுக்காக நான் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சேன். அந்த கணக்குல 10,000 கழிச்சிடு. மிச்ச 10,000 ரூபாய் இருக்கா? இத வச்சுக்கிட்டு எத்தனை நாள் குடும்பத்தை ஓட்ட முடியும்? புத்தகம் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லாம பிள்ளைங்கள ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நீ வரதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க பசியால துடிச்சுதுங்க. கீரைக்கார ஆயா கிட்ட வட்டிக்கு 1000 ரூபாய் பணம் கேட்டிருந்தேன். அதை எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. இத்தனை மாசம் சத்தியமூர்த்தி ஐயா நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தாருல்ல, இந்த 4 மாசமா பணம் வரலன்னா ஒருவேளை இந்த போஸ்ட்காரங்க அம்பிக்கிருப்பாங்களோ? அது என்னன்னு நீ தான் விசாரிக்கணும். அது சரி, நான் கடைக்கு போய் அரிசி பருப்புலாம் வாங்கினாரேன், நீ ஒரே வை. யோ
ஒழுங்கா பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வா. எவனையாவது அடிச்சு போட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடாத. ஐயா வாயை வைக்கிறியடி, உன் வாயில நல்ல வார்த்தை வராதடி. யோ, அவர் பணம் அனுப்புனா உட்காந்து தின்ன வேண்டியது, தினவு எடுத்தா எவனையாவது போட்டு அடிக்க வேண்டியது. இந்த பொழப்பு தேவையா? உழைச்சி சம்பாரிச்சு 4 காசு கொண்டு வாயா. இல்லையா கொள்ளையடிச்சு லட்சக்கணக்கா கொண்டு வா. எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம். போலீஸ்காரங்க விட்டுருவானுங்களா? லாடம் கட்டிடுவானுங்க. கிடைக்கிறது பட்னி, வாயை திறந்தா லட்சக்கணக்குல. பொம்பளையா நீ? போ. யோ சீக்கிரம் வாயா. ஆ, ஆ. ஹலோ அப்பா. இன்னும் கிளம்பலையா? இல்லப்பா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்பா. காவியா? காவியா 4 மணிக்கு கிளம்பிட்டாளேப்பா, இன்னும் வீட்டுக்கு வரலையா? வரலையே. அப்பா வெளியில ஷாப்பிங் எங்கேயாவது போயிருப்பாப்பா. வந்துருவாப்பா. நானே காவியாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்ப்பா. நோ 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 நோ, அதெல்லாம் வேண்டாம், அவ வரட்டும். சரிப்பா, ஓகே. காவியா, என்ன ஷாப்பிங்க்கு போயிட்டு வரியாமா? இல்ல மாமா, நான் ஷாப்பிங்க்கு போல. அருண் சொன்னானே நீ ஷாப்பிங் போயிருக்கன்னு, அதான் கேட்டேன். இல்ல மாமா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்குமா? ஏதாவது பிரச்சனையா? நீ ஏமா தனியா ஸ்டேஷனுக்கு போன? என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? உங்ககிட்ட சொன்னனே மாமா. என்கிட்டயா? எப்ப சொன்ன? யார பத்தி? தேவராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். கல்யாணம் முடியட்டும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதனாலதான் நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். இல்லம்மா, அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா ஆக்ஷன் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படியே விட்டுட்டேன். என்ன மாமா நீங்க பேசுறீங்க? திரும்பவும் தேவராஜால என் உயிருக்கு ஆபத்து வந்தாதான் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா? நோ 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 காவியா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அன்னைக்கு நீயும் நானும் அவன் வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு வந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அதனால எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இல்ல மாமா, நீங்க வேணா அவர் விஷயத்துல அசால்ட்டா இருக்கலாம். என்னால அப்படி முடியாது. வீட்டுக்குள்ளேயே என்ன அடிச்சு கொள்ள ஆள் அனுப்புனவர் அவரு. இப்போ நான் ஹாஸ்பிடல் பொறுப்பையும் கவனிச்சுக்கிறேன். அவருக்கு இன்னும் என் மேல ஆத்திரம் அதிகமாகும்ல. பழையபடி அவர் என்ன தாக்கறதுக்கு ஆள் அனுப்பினார்னா என் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஆமாமா, ஆமா. அருண் கிட்ட சொன்னேன், அவரும் காதல போட்டுக்கல, நீங்களும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதான் நானே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அதுக்கு இல்லம்மா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சொன்னா என்ன செய்வீங்க? இப்ப சொன்னதான் செய்வீங்க. தேவராஜ் இனிமே நம்ம வழிக்கு வர மாட்டாரு, அப்படியே விட்டுடுவோன்னு சொல்வீங்க. மாமா, என் உயிரே எனக்கு முக்கியம். வெளியில போற வரை எனக்கு பாதுகாப்பு வேணும். அதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா, தப்பா எடுத்துக்கல. சரி, எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? எது கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, அந்த விஷயமா நாளைக்கு ஏதாவது விசாரிக்க வருவாங்க இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கலாமேன்னு எந்த ஸ்டேஷன் கேட்டேன். G6 தோப்பு காலனி ஸ்டேஷன் மாமா.
ஆ சரிம்மா, சரி, நீ போம்மா. நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கான்னு பாக்குறேன். ம், வாங்க. சரி. ஹலோ. ஹலோ, இஸ் இட் G6 போலீஸ் ஸ்டேஷன்? ஆமா சார், நீங்க? நான் அட்வொகேட் சத்யமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? நான் இன்ஸ்பெக்டர் மணிவேல் தான் சார் பேசுறேன். சத்யமூர்த்தி சார், சொல்லுங்க, என்ன விஷயம்? நல்லா இருக்கீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, என் டாக்டர் இன் லா காவ்யா உங்க ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆமா சார், தேவராஜ்ங்கிற ஒரு பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், அவசரப்பட்டு என்ன கன்சல்ட் பண்ணாம ஏதோ ஒரு எமோஷனல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மேல நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், அதை இக்னோர் பண்ணிடுங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு வந்து நீங்களே அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க. ஓகே இன்ஸ்பெக்டர், ஓகே ஓகே.